faces so many difficult challenges. என்னோட ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் கிரிக்கெட் பிளேயர் ஆடிருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் அப்பாவும் அண்ணா வந்து விளையாடிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு பவுலிங் பிடிச்சிருக்கு, பேட்டிங் பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஃப்யூச்சர்னால் கிரிக்கெட் விளாடணுன்னா என்ன ப்ராப்ளம்னா ஹெல்மெட், நான் கிரிக்கெட் ஹெல்மெட் போட்டுட்டு நான் வந்து ஹியரிங் மெஷின் போட்டிருக்கேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, கேட்குமா கேட்காது, அது கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் ஷூட் ஆஸ் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்னா நீங்கள் வந்து லைஃப்பில் எத்தனை வருஷம் தான் விளையாடுங்களா அது மாதிரி. அதனால இப்போ டென்னிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அது சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். ஸோ சின்ன வயசுல ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ என்னோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்டடிங் ஸ்கூல் இன் பால வித்யாலயா. ஸோ அங்கேருந்து டீச்சர்ஸ் வந்து தே ஹெல்ப் மீ டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அ லாட். ஸோ ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு மை ஃபேமிலி இன் இங்கிலீஷ். ஸோ இது வந்து தமிழ் வந்து நான் ஃபியூச்சர்னே போகவே இல்லை. அது அப்படி எப்படி வந்துட்டேன்னு தெரியல, எப்படி பேசினே தெரியல. இட் ஜஸ்ட் லைக் பை காட் ஃபியூச்சர் தே ஹெல்ப் மீ அ லாட். ஸோ இந்த ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாரும் பின்னாடி உட்காந்து எங்கே உக்கானா நான் வந்து என்னால் ஃப்ரெண்டில் உட்காரணும். ஏன்னா ஃப்ரெண்டில் உட்காந்தோன்னா என்ன டீச்சர் என்ன பேசுகிறா என்ன சொல்லிக்கூடனா அதுதான் ஐ ஹேவ் ஃபேஸ் so many difficulties. So that was the first thing I had to study, sit in the front bench and listen to what teacher said. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ்னா ஐ will ask my friends to give me a notebook, a copy and do it. என்ன கோச்சிங் கேட்குறாங்க, that is how I have faced so many difficulties from this school. And then started representing CBSE, and then we have won 2-3 titles playing for the school. And then from there I move out from 9th standard from CBSE, shifted to Matriculation School because I have not been playing tennis a lot and study was more difficult, not have facing more time and all. So from there I shifted to Matriculation School where I started improving, balancing both tennis and studies. So 10th முடிச்சுட்டு அப்படி கேட்டால் என்ன படிக்கணும்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி ஒரு காமர்ஸும் ஷூட் பண்ண சொன்னேன். ஸோ நான் வந்து என்னன்னா என்னோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாக இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ ஐ ஷோஸ் டு ஸ்டடி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ லாங்குவேஜ் வந்து நான் முன்னாடி சிபிஎஸ்சி படிக்கும்போது லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன், அதாவது நான் ஆர்ட்ஸ் லாங்குவேஜ் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த 11th and 12th மெட்ரிகுலேஷன் வந்து ஜெர்மன் ஷூட் பண்ணேன். புது லாங்குவேஜ் அதில் 190 out of 200 ஸ்கோர் பண்ணேன். ஸோ 12th முடிச்சுட்டு நாங்கள் HRM காலேஜ் கிடச்சிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இது ஒரு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது 5 சப்ஜெக்ட், அதாவது 5 சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்டை எழுதிட்டேன். ஏன்னா HRM யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் விளாடணும். இந்த 4 சப்ஜெக்ட் வந்து எழுதலைன்னா அடுத்த செமஸ்டர் எழுதணும். அந்த செகண்ட் செமஸ்டர் வந்து ஒரிஜினல் சப்ஜெக்ட் வந்து 8 சப்ஜெக்ட். ஸோ 8+4 இந்த 12 சப்ஜெக்ட்னா ரொம்ப ஈஸியாக இல்லை. நீ எவ்வளோ கஷ்டமாக என்ன படித்தானா அது மட்டும் படித்தா போதும். நீ வந்து ஒரு 80%, 85% மார்க்கே தேவையில்லை. நீ பாஸ் பண்ண. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் சப்ஜெக்ட் வந்து காலையில் சப்ஜெக்ட், அடுத்த நாள் ஈவினிங் படிக்கணும். இந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் ஸ்லீப். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் so much of studies. ஸோ நாங்கள் பிடெக் ஐடி படித்து இந்த 4 வருஷம் ஐடி படித்தேன்னா டென்னிஸ் ஆட முடியல. கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் 75% வாங்கணும். ப்ளஸ் டென்னிஸ் வந்து டைம் விளாடவே முடியல. அப்பா அம்மாவே சொல்லிட்டேன். 2 வருஷம் எம்பிஏ படித்தேன். அந்த HRM வந்து எனக்கு ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃப்ரீ சீட் கொடுத்துட்டேன் எம்பிஏ. ஸோ தட்ஸ் ஓவரால் 6 years படித்தேன். We have won 4 gold medal, 1 bronze medal. இந்த டிசபிலிட்டி எப்படி உள்ள கிடைச்சிச்சுன்னா, எங்கள் அம்மா தான் ஆஃபீஸ் யாரோ கேட்டுக்கா இந்த மாதிரி ஒரு டெத் கேட்டகரி வந்துச்சு. ஸோ 2013 தான் நேஷ்னல் கேம், ஃபஸ்ட்டு நேஷ்னல் கேம்ஸ் விளாண்டேன். ஸோ 2 கோல்டு மெடல் ஜெயிச்சேன். அதில் தே ஹவ் ஆஸ்க்ட் டு ரெப்ரசென்ட் இந்தியா டீம் டு பிளே தி டெஃப் ஒலிம்பிக்ஸ். ஸோ
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடணும். ஸோ ஃப்ரம் தே ஐ லாஸ். அப்போ 2015 வேர்ல்டு டென்னிஸ் சாம்பியன்ஷிப் விளையாடினேன். 2017 செகண்ட் டெஃப் ஒலிம்பிக்ஸ் விளையாடிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வந்து லியாண்டர் பேஸ் வந்து 1993 தான் ஜெயித்தேன். இப்போ நான் தான் செகண்ட் ஒலிம்பிக் மெடல் ஜெயித்தேன் மிக்ஸ் டபுள்ஸு. அதே 2019 வேர்ல்டு டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஒரு கோல்டு மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் டபுள் ஜெயித்தேன். இது ரொம்ப ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவரை நீ நார்மல் டோர்னமெண்ட் விளையாடணும்னா நீ மெச்சில் போட்டுட்டு எனக்கு கேட்காது அதெல்லாம் கேட்கும். பட் நீ டெஃப்ல கேட்டகரி போனான்னா நீ மெச்சின் அவுட்டனா உனக்கு டிஸ்குவாலிஃபை. அதில் என் பாலு சுத்தமாக கேட்காது, அவுட் ரைட் ஒன்றும் கேட்காது. அந்த அம்பையர் என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ளாக் எல்லாம் தூக்கி போட்டு அந்த பால் தூக்கி போட்டான் சொல்ல அந்த மாதிரி அவுட்டா ரைட்டோ நெட் கால். இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் டு ஃபேஸ் அண்ட் பிளே இன் திஸ் கேட்டகரி. 2022 தேர்ட் டைம் டெஃப் ஒலிம்பிக் விளையாடணும். இது வந்து பிரேசில் நடந்துச்சு. ஆனால் டெம்பரேச்சர் வந்து 9 degrees. ஆனால் ஓவரால் ட்ராவல் ஜேர்னி வந்து 35 hours ட்ராவல் பண்ணோம். ஸோ நாங்கள் டெல்லியிலேருந்து கத்தார் போனோம். கத்தார்லேருந்து 14 மணி நேரம் லேவ் உட்காந்து இருக்கணும். பட் 14 மணி நேரம் லேவாலும் சும்மா உட்கார முடியாது. திருப்பி 14 மணி நேரம் ஃப்ளைட்டில் ஏறிட்டு மொத்தமாக 35 hours. ஆனால் உங்கள் ஸ்டாமினா போயிடுச்சு அதெல்லாம் ஓகே. ஸோ அங்கே வந்து 3 அதாவது 10% தான் 3 ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்சேன் ஸ்ட்ரெயிட் கண்டினியூஸ்லி. இந்த மாதிரி நார்மல் பர்சனை யாரும் ஜெயிக்க முடியல. ஸோ 2 பிரான்ஸ் ஒரு சில்வர் ஜெயிச்சேன். திருப்பி ஆஸ்திரேலியா ஓப்பன், அதாவது ஆஸ்திரேலியா ஓப்பன்னா ஒரு டாப் 8 பிளேயர்ஸ் தான் தூக்கிருக்கான் பேஸ்ட் ஆன் த ரேங்கிங்ஸு. ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பன் 2023, 24, 25, 26 இப்போ தான் 3 times ஜெயிச்சேன், 1 time விளையாட்டு. ஸோ இப்போ நான் அங்கே ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா அப்பா அம்மா தான் பார்த்துருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஜாப் சப்போர்ட் தான். ஆனால் அவங்க தான் தேங்க்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் 10 years இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்தியன் ரயில்வேஸ்னும் கண்டினியூஸ்லி கோல்டு மெடல் ஐசிஎஃப் ரெப்ரசென்ட் பண்ணி 2 times கோல்டு மெடல் இந்தியன் ரயில்வேஸ் ஜெயிச்சிருக்கேன். ஸோ இது ஆல் மை ப்ரவுட் மூமெண்ட் டு தேங்க்ஸ் டு who have brought me this sport and taught me and this how to balance this and all. So உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னா if you have any child or any daughter what they want to do, either sport இல்ல உன் டாக்டர் இல்ல உன் advocate உன் lawyer, அவங்க என்னெல்லாம் பண்ணோம் let them achieve how they want to do it. நீங்களா ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் உங்கள் ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பண்ணனா based on you need to focus on fitness. It definitely everyone is there to support and motivate you. Feel free to ask questions if any doubts. So I'm happy that hats off to yoga, pyramid, cycling replay, and hats off to PT teacher who have done a fantastic job. And so I will suggest you all, just do your best, achieve what you can do it, and everything, whatever God can be done, you will achieve your best. Thank you. Thank you, sir. We are certain that the valuable insights and inspiring thoughts shared today will motivate every student to pursue excellence, not only in sports, but in every sphere of life. The moment we